வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இன்று உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழும்படி நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் புகழுக்கு பஞ்சமே இருக்காது என்று உங்கள் அருகில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களை புகழுவாங்க. அற்புதம். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும். சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் தடங்கல்களும் வேதனைகளும் பண விரயங்களும் ஏற்படுகிற நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதனால் கோபத்தை அடக்கி அமைதியாக இருந்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பெருமையும் உங்களுக்கு ஒரு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இறை அருளும் தரக்கூடிய நாள். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். இரட்டிப்பு வெற்றி. அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அனுபவமான நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். அற்புதம். மகர ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. இன்று முழுவதும் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த ஒரு செயலை செய்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் செய்யணும் கும்பராசிக்காரர்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சுபமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அற்புதமான நாள். இப்போ இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க. இயக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பல்லில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சந்திராசம் கண்டிப்பாக அது வேலை செய்யும். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. இன்று நவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ நேற்று மகாலய அமாவாசை முடிந்து அடுத்த நாள் நவராத்திரி. நவராத்திரி என்பது 9 இரவுகளை கொண்டது. அந்த 9 இரவுகள் விரதம் இருந்து பூஜை செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அதேபோல் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சிகள் ஏற்படும். அதனால் இந்த உங்களால் வைக்க முடியலன்னா வீட்டு அருகில் இருக்கிறவங்க வந்து உங்களை அழைத்தாங்கன்னா அதில் போய் கலந்துங்க. சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அவங்க செய்கிற பூஜை அவங்களுக்கும் பலனை கொடுக்கும். அதில் கலந்துக்குள்ள உங்களுக்கும் பலனை கொடுக்கும். முக்கியமாக இந்த திருமணம் ஆகாதவங்க, தாலி பாக்கையும் பெறறவங்க, இந்த குழந்தை இல்லாதவங்க, இவங்களாம் இந்த குழுவில் கலந்துனானா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.